29வது நோன்பு இஃப்தாருக்கு நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஏர்வாடி பக்கத்துல உள்ள சிக்கல் பள்ளிவாசல்ல தான். நம்ம போன டைம்ல இஃப்தாருக்கு தேவையான பொருட்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோஸ் மில்க் ரெடி பண்றது, ஃப்ரூட்ஸ் கட் பண்றது, வடை சம்சாவை எல்லாம் ஒரு பாக்கெட்ல ரெடி பண்றது, அந்த மாதிரியான வேலைகள். அதை நம்ம பார்த்துட்டு சிக்கல்ல உள்ள ஊர்னிக்கு நம்ம போயாச்சு. இந்த ஊர்னி தான் இந்த சரௌண்டிங்ல உள்ள ஊர்னிகள்லயே ரொம்ப பெருசுன்னு சொல்லப்படுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைஞ்ச இந்த ஊர்னி இந்த ஊருடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யுதுன்னு சொல்றாங்க. இதோடைய சுற்றளவு 2 கிலோமீட்டருக்கு மேல இருக்குமா. அதையும் பார்த்துட்டு நம்ம பள்ளிவாசலுக்குள்ள இஃப்தாருக்காக போயாச்சு. பெரிய பசங்களுக்கு ஒரு இடத்துல, சின்ன பசங்களுக்கு ஒரு இடத்துல, பெரிய ஆளுங்களுக்கு ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டு 3மே செப்பரேட்டான இடத்துல இஃப்தாருக்கு அரேஞ்ச் பண்றாங்க. காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராஷித் பாய் என் பசங்களை பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இங்க நோம்பு கஞ்சி சர்பத்தையும் தவிர வடை சம்சா ஈத்தம்பழம்லாம் பேக்கிங்லயே கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க சாப்பிடலாம், இல்ல வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க கொண்டு போகலாம்ல. 2 ஆப்ஷன் இருக்குல்ல, அது ஒரு நல்ல சிஸ்டம். இங்க இதுல நம்மளை அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? ஜூஸ் எல்லாருக்கும் ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு ஜொக்குல வைக்கிறாங்க. ஜூஸ் எக்ஸ்ட்ரா நம்ம முடிய குடிச்சுக்கலாம். நம்ம பெரும்பாலான பள்ளிவாசல் எப்படின்னா ஒரு கிளாஸ்ல ஜூஸ் தருவாங்க, 2வது டிக்கெட்டா கூட கிடைக்காது. ஆனா இங்க அப்படி கிடையாது. சிக்கல் ஊருடைய பெயர் காரணம் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.